ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டு அர்ஷம் பாரதி விலாக். இந்த விலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை ரூம வந்து கிளீன் பண்ற விலாக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த மாரி ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தா கூட என்னோட பூஜை ரூம் வந்து இப்படி இருக்காது. அந்த மாரி மோசமான பூஜை ரூமா இருக்கு. அத தான் இன்னைக்கு வந்து கிளீன் பண்றத இந்த விலாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் வந்து "எப்படிக்கா வீட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டீங்களா? வீடு இப்ப எப்படி இருக்குன்னு?" வந்து நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்குமே வந்து ஷார்ட்ஸ் ஆச்சும் கொஞ்சம் கொஞ்சம் குடுக்கலாம். இப்படிதான் அப்டேட் இருக்கு அப்படின்றது ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிற பிஸிலயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து ஷார்ட்ஸும் எடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோட வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து குடுக்குறேன். இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வீடியோ வந்து போட்ட பாடு இல்ல. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் என்னோட பூஜை ரூமுக்கே நான் இப்ப தான் வரேன். பூஜை ரூமே எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல ஃபுல்லா செவரெல்லாம் ரொம்ப மெத்தையில தண்ணி வந்து நிக்கிறதுனால, ஈரமா இருக்கிறதுனால ஃபுல்லா வந்து பூனை மொத்த மாரி ஆயிடுச்சு. அதனால ஃபோட்டோ ஃபுல்லா வந்து எடுத்து வச்சுட்டோம். வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். எல்லா மஞ்சள் குங்குமமே பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. சரி இதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. கார்த்திகை தீபம் வருது இல்லையா? இருக்கிற வேலைய எல்லாமே முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பூஜை ரூமுக்கு வரலாம் அப்படின்றதுக்காக தான் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ பூஜை ரூம் தான் இருக்கு. பூஜை ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஃபுல்லாவே வந்து தண்ணியில வந்து மிதங்கிடுச்சு. இந்த செல்ஃப் வரைக்கும் வந்ததால பார்த்தீங்கன்னா, இங்க வச்சிருந்த ஃபோட்டோ எல்லாம் ஊறி போச்சு. இந்த கல்லழகர் ஃபோட்டோலாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல்லா அதே மாதிரி உள்ள வரைக்கும் தண்ணியே போயிடுச்சு போல இருக்கு. நாங்கள் இந்த அளவுக்குலாம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சாமி ஃபோட்டோ வரைக்குமே தண்ணி வந்துருச்சு. அதை விட பாருங்களா இங்கே எப்படி இருக்குன்னு எல்லாமே போன மொத்தம் இந்த சிலைலாம் பாருங்க. இந்த விளக்கு பாருங்களா, இப்படி ஒரு பூஜை ரூம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு வாரமா போன வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாமே வீடு வந்து தலைகீழாக இருந்ததால் பூஜை பண்ண முடியல. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அமாவாசை படைச்சோம் பார்த்தீங்களா, அதே தான். அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கே இப்போ தான் வர க்ளீன் பண்ணலான்ட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்களா. பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூஜை ரூம் பார்த்தா. அதுக்கப்புறம் இந்த குங்குமம் பாருங்கள், அந்த குங்குமமே ஒரு பூர்ண மொத்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த தண்ணி நின்னதாலேயே வந்து பச்சரிசி வச்சுருக்கேன். அந்த அரிசி அந்த எப்படி இருக்குன்னு பாருங்களா. அதுக்கப்புறம் இந்த இதில் வச்சுருந்த அரிசி பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ட்ரைபேடை வந்து செல்ஃபில் வச்சுட்டு போனோம். செல்ஃபில் வந்து தண்ணி போயிடுச்சு. இந்த தண்ணியிலே இருந்ததால் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரைபேடு கூட பார்த்திங்கன்னா பூர்ணம் போட்டு ஒரு மாதிரியாகி போச்சு. எல்லாத்தையும் துடைக்கணும். இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் வந்து விலாக் இன்றைக்கி தான் எடுக்கிறேன்றதால ட்ரைபேடு இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் துடைச்சிட்டு இன்றைக்கி பூஜை வேலையை ஆரம்பிக்கணும். இன்றைக்கி பரணி தீபம் இல்லையா, அதனால் காலையிலே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 9 ஆக போகுது. இன்னும் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல சாப்பாடு எதுவும் செய்யலை. சரி கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்யலான்ட்டு. இங்கே ஒரு கிருஷ்ண ராதா ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். அதுவுமே வந்து செவர் வந்து ஈரமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக இருந்த ஃபோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா பெண்டாகி போச்சு. இன்றைக்கி வந்து ஒட்டடை அடித்து பூஜை ரூமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதுதான் இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம். மழை பெய்யறதுனால லீவ் விட்டாங்க. அதனால் அஸ்வினுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறான். அவன் பயங்கர குஷியில் இருக்கா. ஏன்னா நாளைக்கு வந்து அவர் சபரிமலைக்கு மாலை போட போகிறாரு. அந்த குஷியில் வந்து எனக்கும் ஹெல்ப் பண்ண போகிறான். நான் கூட நான் தனியாக எங்கடா க்ளீன் பண்ணுறதுன்னு நினச்சேன். அப்புறம் அஸ்வின் இருக்கான், அது வரைக்கும் பரவாயில்ல. அவன் பாதி வேலை வந்து செய்வான். இன்னுமே அந்த செவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரம் இருந்துட்டு தான் இருக்குது. லைட் வெளிச்சத்தில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஈரமாக தான் இருக்குது. இந்த டைம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்குமே இந்த ஃபோட்டோக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்காமல் அப்படியே வச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சா ஒரு வாரத்து வரைக்கும் தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மறாவது வாரமே வந்து பார்த்திங்கன்னா பூர்ணமுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்காமல் வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது சொல்லிட்டு ஒரே ஒரு பொட்டு மட்டும் ஃபோட்டோக்கு மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் செவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் செவர் வந்து மெத்த மேலே வந்து கரும்பு கரைக்கலையாங்காட்டியும் அந்த செவரோட அந்த ஓதங்காக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. சரி அதனால் நம்ம ஏன் ஃபோட்டோவே ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ இல்லைனா ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லி தான் எடுத்து மாட்டியிருக்கேன். அதனால் ஃபோட்டோக்கு எதுவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க போகிறதில்ல. சும்மா சிம்பிளாக மட்டும் வச்சிடலான்னு இருக்கேன். பூஜை பாத்திரத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சா தான் எனக்கு எடுப்பாக தெரியுன்றதால அந்த மாதிரி வைப்பேன். கொஞ்சம் அந்த மழை நாள்லாம் வந்து போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன
சின்ன சின்னதா வைக்கலான்னு சொல்லிட்டு நேத்துமே அந்த மாரி தான் வச்சிருந்தேன். அதுல ஒரு சிஸ்டர் மட்டும் கண்டுபிடிச்சுட்டாங்க. "எங்க ஃபோட்டோவுக்குலாம் வந்து குங்குமம் வைக்கலையா?" அப்படின்னு. இந்த மாரி பூரணம் பூத்து போகுது அப்படின்ற காரணத்துக்காக தான் ஃபோட்டோல வந்து பொட்டு வைக்கல. அதுவுமே வந்து நெறைய பொட்டு வைக்காம சிம்பிளா மட்டும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த செவுத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மழை தண்ணி கொஞ்சம் ஈரமா இருக்கிறதுனால பச்சை பசேல்னு ஒரு மாரி பூரணம் பூத்த மாரி ஆயிப்போச்சு. இன்னுமே ஈரம் இருக்குதான். சரி அஸ்வின மேல ஏற சொல்லி அவன வந்து ஒரு துணி வச்சு தொடச்சு பார்த்தோம். அந்த அளவுக்கு போகல. ஓரளவுக்கு தான் போயிருந்தது. இந்த மாரி சூழ்நிலையில வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சவங்களுக்கும், நேர்ல பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சொன்னவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல நான் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா வந்து வீட்ட கிளீன் பண்ணி குடுக்குறதுக்கு நானுமே வந்திருப்பேன்க்கா அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப இழுத்து போட்டு செய்யல. என்னால முடிஞ்ச வரைக்கும் கிச்சன ஒரு நாள் வந்து ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்தவுனே கிச்சன ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு அங்கருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹால், அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரூம் போய்க்கலாம். அதுக்கப்புறம் பூஜை ரூம் அதுக்கப்புறம் தான் போய்க்கலான்னு தான் லாஸ்ட்டா தான் வந்து பூஜை ரூமுக்கே வந்திருந்தேன். அ ஏதோ வந்து எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா, அந்த பூஜை ரூம் மட்டும் கிளீன் பண்ணிட்டா, ஃபுல்லா வந்து வீடே கிளீன் பண்ண மாரி இருக்கும். இப்ப பூஜை ரூமையும் வந்து கிளீன் பண்ணிட்டேன்னா, ஃபுல்லா வீட்ட ஓரளவுக்கு வந்து கிளீன் பண்ணிட்டேன். ஆனா, நான் ஃபுல்லா வந்து நம்ம கைக்கு வந்து வீடே கிளீன் ஆகி வரோம்னா, இன்னும் 1 மாசம் ஆகும் போல இருக்கு. ஏன்னா, அப்படிதான் இருக்கு. அ அம்மா வந்திருந்தாங்க. அம்மாவுக்குமே உடம்பு சரியில்ல. அம்மாலாம் வரலையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அம்மாவுக்குமே உடம்பு சரியில்ல. அவங்களுமே ஹாஸ்பிட்டல்ல பெட்ல சேர்ந்து இப்ப தான் வீட்ல வந்திருக்காங்க. தங்கச்சியுமே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல வந்து ஆணி குத்தி அவளுமே வந்து தையல் போட்டிருக்கா. அதனால வந்து கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருந்தா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்ததால தான் நானே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். என்ன எடுத்து வச்சத மறுபடியும் அங்கங்க எடுத்து வைக்கணும். இன்னும் ஒரு சில பொருள்லாம் கொஞ்சம் வீணா போச்சு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் கிடையாது. பூஜை ரூமுக்கு வராததுக்கான காரணம் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை பாத்திரம், அதுக்கப்புறம் இப்போ பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே ஒரு கபோர்ட் மாரி செஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா? அந்த கபோர்ட் ஃபுல்லாவே வீணா போச்சு. அத தூக்கி வெளியில வந்து போட்டுட்டோமா, அதுக்குள்ள இருந்தது எல்லாமே வந்து பூஜை ரூம்ல தான் இப்ப வச்சிருக்கேன். கீழயே தான் வச்சிருக்கேன். வேற எதுவும் ஸ்டாண்ட் மாரி இல்லன்றது அது வச்சுட்டேன். கீழயே வச்சதாலே பார்த்தீங்கன்னா, எனக்கு போயிட்டு போய் பார்க்க பூஜை ரூம் இப்படி இருக்கிறத பார்க்கவும், கீழ இதெல்லாம் இருக்கவும் பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனாலயே வந்து வரவே இல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தீபாவளியா, அதனால சரி ஃபுல்லா வந்து பூஜை ரூமே கிளீன் பண்ணலான்னு தான் வந்திருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த செவுத்தெல்லாம் தொடச்சுட்டு, கீழ இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து மாட்டிட்டா, கொஞ்சம் கீழ இருக்கிறது வந்து ஃப்ரீ ஆகுன்றதால, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தோம். இந்த ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஈரம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அரிசி மாவு கோலம் வந்து போட்டிருந்தேன். நேத்து காலையில வந்து போட்ட கோலம், இன்னை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, காயவே இல்ல. அந்த அளவுக்கு தான் இன்னும் ஈரம் அந்த சொத சொதன்னு இருந்துட்டே இருக்கு போல இருக்கு. அந்த செவுரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த தண்ணி எது வரைக்கும் நின்னுச்சோ, அது அழகா தெரியுது. அந்த அச்சு மாரி பதிஞ்சு போன மாரி அந்த ஈரமா அப்படியே அப்படியே தான் இருக்கு. சரி ஃபேன் போட்டு காய வைக்கலாம். நாங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபேன் அன்னைக்கு கரண்ட் வேற இல்லையா? அது மட்டும் ஈரம் இருந்துட்டே தான் இருந்தது. நாங்க படுக்கிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளீன் பண்ணி படுத்துருந்தோம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஈரமாவே தான் இருந்தது. சரி ஃபோட்டோலாம் எடுத்து மாட்டிட்டு, பூஜை ரூமே வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர், ஜவ்வாது இதெல்லாம் வந்து நல்லா போட்டு தொடச்சிட்டு, ஃபேன் போட்டு விட்டுட்டேன். ஃபேன் போட்டு விட்டது தான் பார்த்தீங்கன்னா, காலையில போட்ட ஃபேனு மதியம் வரைக்கும் ஓடுது. அந்த மாக்கோலமும் காயல. மாக்கோலம் காயல. தரைலாம் காஞ்சிருச்சு. மாக்கோலம் வந்து காயல. அந்த அளவுக்கு தான் இருக்கு ஈரம் இன்னுமே. ஏன்னா சைட்லயும் வந்து தண்ணி இன்னும் மழை தண்ணி நிக்கிது. இந்த சைட்லயும் வந்து நிக்கிதுன்றனால, அந்த ஈரம் இன்னும் இருக்கு போல இருக்கு. அதனால தான் போல இருக்கு. இன்னைக்கு பசங்களுக்குமே வந்து ஸ்கூல் வந்து மழை பெய்யறதுனால லீவ் விட்டாங்க. அதனால அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வந்து செஞ்சுட்ருக்கான். அவனுக்கு இன்னொரு குஷிலயும் வந்து வேலை வந்து செஞ்சுட்ருக்கான். நாளைக்கு வந்து ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போடுறாங்கன்ற குஷிலயே வந்து, நான் செய்றேன்ம்மா வேலை, நான் செய்றேம்மான்னு சொல்லிட்டு அவனும் வந்து செஞ்சுட்டே இருந்தான். ஸ்கூலா இருந்தா காலையில டிஃபனு, லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பூஜை பாத்திரம் கிளீன் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே பூஜை ரூமுக்கே வருவேன். இன்னைக்கு லீவுன்றதுனாலே பார்த்தீங்கன்னா, உட்காந்து நல்லா 9 மணி வரைக்கும் ஹாட்ஸ்டார் போட்டுவிட்டு சீரியலு, வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்திருந்தேன். இன்னுமே வந்து டிஃபன் செய்யல. மாக்கோலம்லாம் போட்டு, அந்த பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, உடனே வந்து லஞ்ச் வந்து செஞ்சிடலான்றதுக்காக மாக்கோலம்லாம் வந்து போட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு வியாழக்கிழமை எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்றோம். நல்லா வந்து வெயில் காஞ்சா நல்லா இருக்கும்னு நெனச்சேன். காலையில பேஞ்ச மழை இன்னுமே வந்து பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. என்னடா இதுன்னு நெனச்சுக்கிட்டேன். இந்த மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் மக்கள் வந்து மறுபடியும் மழை பெஞ்சா தண்ணி உள்ள வரும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க போல இருக்கு. மறுபடியும் வந்து தண்ணி உள்ள வருது, இதோ வருது. நான் ஒரு வேலை செய்றேன்னா, தண்ணி இதோ வந்துருச்சாம், அதே வந்துருச்சாம் அப்படின்னு சொல்றப்ப கேட்க எனக்கே ஒரு இதுலயே தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இவரு வந்து சொல்லுவாரு, "அதெல்லாம் தண்ணி வராது. இதுக்கப்புறம் நீ அத யோசிக்கவே கூடாதுன்னு" சொல்லுவாரு. இருந்தாலும் வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்றதா இருக்கட்டும், ஒருத்தவங்க நேர்ல வந்து அங்க வந்துருச்சாம், இங்க வந்துருச்சாம், மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்றப்ப எனக்கே ஒரு மாதிரி மனசு நல்லா தைரியமா இருந்தாலும் ஒண்ணு சொல்றத பார்த்தாலே எனக்கே கொஞ்சம் பயமாயிடுது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு வந்து கிளீன் பண்றதா இருக்கட்டும், எல்லா வேலையும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மாக்கோலம் போட்டு சரி காயட்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து
டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் வெளியில இவ்வளோ வேலை இருக்கு. நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். நீங்க ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடைக்கு வந்து போயிட்டாரு. சரி கோதுமை தோசை ஊத்திட்டு, தூள் தொட்டு சாப்பிட்டுட்டு உடனே வந்து சாப்பாடும் லஞ்சுக்கு வந்து செஞ்சிடலான்றதுக்காக அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கையோட ஒரு பக்கம் வந்து பழைய அகல்லாம் இருந்தது இல்லையா? என்னதான் நம்ம கழுவி வச்சாலுமே கொஞ்சம் கையில எடுத்து பார்த்தா பிசு பிசுன்னு ஒட்டுற மாரி தான் இருந்தது. அதனால தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் லிக்விடு அதுக்கப்புறம் வந்து சபீனா, அதுக்கப்புறம் துணி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு அதில போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்ல. சரி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும்ன்னு சொல்லிட்டு அத ஊற வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, புது அகல் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம என்னதான் வந்து பழைய அகல் நெறைய வச்சிருந்தாலுமே, ஏதாவது 2, 3 அகலு ஒரு 5 அகலாச்சும் நம்ம வாங்கணும். ஏன்னா வந்து மண்பாண்டம் செய்றவங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் நம்பளால முடிஞ்சது இது மாரி வாங்கணும் இல்லையா? அதனால ஒரு ரூ. 30க்கு வந்து அகல் வந்து வாங்கியிருந்தேன். அதையுமே வந்து தண்ணீல வந்து ஊற போட்டுட்டேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து எதுவும் தொட்டுக்கலாம் செய்யல. அந்த அப்பளம் பொரிச்சுட்டு, அதுக்கப்புறம் தால் வச்சிருந்தேன். சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். மத்தபடி நேத்து வச்ச ரசம் இருக்கு. அதோட விட்டுட்டேன். பஜ்ஜி மாவு கொஞ்சமா இருந்தது. அத சரி பஜ்ஜி போட்டுடலாம் பசங்களுக்கு சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக அதையுமே வந்து போட்டு குடுத்துட்டேன். தூறல் வந்து இன்னுமே போட்டுக்கிட்டு தான் இருக்கு. எங்கடா இது வெளியில உட்காந்து நம்ம பூஜை பாத்திரம் கழுவுறதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போர்டிகோலயே உட்காந்து வாசல்ல தான் உட்காந்து கழுவலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தூறல் வந்து போட்டுட்டே இருந்தாலும் போர்டிகோலயே உட்காந்து நான் கழுவ ஆரம்பிச்சுட்டேன். இன்னுமே வந்து நார்மல் ரொட்டீன் வந்துட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னா வந்து இன்னுமே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஓடல. இன்னும் ஃப்ரிட்ஜ் ஓட்டி பார்க்கல. ஏன்னா வந்து கேட்டு பார்த்தோம். நீங்க ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இனிமே வந்து மாவு அரைக்கல. கிரைண்டருமே வந்து மிஷின்ல தண்ணி போயிடுச்சு போல இருக்கு. அதுவுமே இன்னும் ஓட்டல. மாவு அரைக்காதனாலே பார்த்தீங்கன்னா, என்ன டிஃபன் செய்யுதுன்னு அதுவே கொஞ்சம் இதா இருக்குது. வாஷிங் மிஷின் எதுவுமே வந்து போடல. அப்படியே போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இன்னும் மோட்டரு கூட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணி வந்து குடிக்க முடியல. ஏன்னா, அந்த தண்ணி வந்து இன்னுமே அப்படி சேறு தண்ணி மாரி தான் வருது. வேற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிக்கிறோம். இல்லன்னா தெருவுல வருது இல்லையா தண்ணி, நாங்க போய் புடிச்சிட்டு வந்து வச்சிருக்கோம். பூஜை பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரு 3:15 ஆயிப்போச்சு. மதிய சாப்பாடு வந்து சாப்பிடுறதுக்கு. மழை பெஞ்சுகிட்டே இருந்ததால டைம் எப்படி போச்சுன்னு தெரியல. 3:30 மணி ஆயிடுச்சு சாப்பிட வாங்கன்னு சொன்ன பிறகு தான் 3:30 மணியா அதுக்குள்ள ஏன் டைம் இப்படி போச்சுன்னு பசங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பசங்க நான் பூஜை பாத்திரம் கழுவி மட்டும் தான் குடுத்தேன். அவங்க உட்காந்து அழகா தொடச்சு, துணியில வந்து கவுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். நெறைய பேர் வந்து அந்த ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னோட பூஜை பாத்திரமா இருக்கட்டும், ஃபோட்டோலாம் வந்து பூர்ணமுத்து போகுதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எங்க செவுரு வந்து ஈரமா இருக்கு. அதான் ரீசன் வேற எதுவும் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து தண்ணி கோத்த மாரியே தான் இருக்கு. அதனால தான் அப்படி ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அதனால இந்த டைம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம் வைக்க போறேன். மஞ்சள் வைக்காம சந்தனம் குழச்சி வச்சுட்டு அதில குங்குமம் வைக்கலான்னு இருக்கேன். குங்குமமே வந்து என்ன குங்குமம் வைக்கிறீங்க? நீங்க வந்து சிகப்பும், குங்குமத்தையும் சேர்த்து வச்சு பாருங்க. பூனம் பூக்கான்னு வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து மதுரை தாழம்பு குங்குமம் தான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் யூஸ் பண்றேன். நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த மத்த டைம் நல்லா இருக்கு. இந்த மழை நாள் டைம்ல வந்து அப்படி ஆகுதுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால வந்து இன்னைக்கு மஞ்சள் குங்குமமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க்கா பெருசா வைக்காம குட்டி குட்டியா தான் வைக்க போறேன். ஏன்னா பெருசா வைக்கிறப்ப தான் டக்குனு பூரணம் பூத்து ஒரு மாரி பார்க்கறதுக்கே ஒரு மாரி ஆயிப்போகுது. அதனால வந்து சிம்பிளா தான் சின்னதா தான் வைக்க போறேன். நேத்து போட்ட ஷார்ட்ஸ்ல இவ்ளோ பூஜை பாத்திரம் எப்படிதான் கிளீன் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டரு. நான் வந்து பூஜை பாத்திரன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லா வந்து ஒரு மாரி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் கழுவுனதால நெறையா இருக்கு. இந்த பூக்கூடையா இருக்கட்டும், நெறைய பித்தள பாத்திரம் அந்த தட்டுலாம் வந்து வச்சிருப்பேன். அது பிரசாதம் வைக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து அடிக்கடி வாரம் வாரம் நான் வாஷ் பண்ண மாட்டேன். அது வேணுன்றப்ப ஒரு 2, 3 வாரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டுனா தான் வாஷ் பண்ணுவேன். இப்ப மொத்தமா கழுவி வைக்கிறதுனால நெறையா இருக்கிற மாரி தெரியுது. தீபம் வருது இல்லையா? அதனால குத்து விளக்குலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா தான் இருக்கும் நான் பூஜை பாத்திரம் வந்து கிளீன் பண்றது. எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு, அதெல்லாம் எல்லாம் கழுவி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க மாட்டேன். தேவையானது மட்டும் எடுத்துப்பேன். கழுவி வச்சுருவேன். தேவையானது மட்டும் எடுத்துட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் ஒரு 2, 3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் வந்து கிளீன் பண்ணுவேன். எல்லா பூஜை ரூம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அதெல்லாம் வந்து எடுக்கல. உட்காந்து உட்காந்து என்னால ரெஸ்ட் எடுத்து அப்படிதான் வந்து செய்வேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்ச பிறகு பூஜை ரூம் இப்பதான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வீடு வந்து ஓரளவுக்கு கிளீன் பண்ணிட்டோம். ஆனா பூஜை ரூம் கிளீன் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடே ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வருது. இன்னைக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு பரணி தீபம் வந்து ஏத்தணும் இல்லையா? நம்ம தெரிஞ்சும் தெரியாத செய்த பாவங்களுக்கு யமதர்மனே சொன்ன தீபம் தான் இந்த பரணி தீபம்ன்றது. கார்த்திகை தீபத்துக்கு நாள் வந்து ஏத்தணும் இல்லையா? அதையுமே வந்து ஏத்திட்டேன். ஒரு 6:30, 6:45 ஈவினிங் மேல 6 மணிக்கு மேல எப்ப வேணா ஏத்தலான்றதால ஏத்தி முடிச்சுட்டேன். பரணி தீபத்த பத்தி முன்னாடியே சொல்லலாம்னு நெனச்சிருந்தேன். இருக்கிற வேலையில வந்து என்னால முடியல. அதனால தான் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து குடுத்துருந்தேன். யாரெல்லாம் பரணி தீபம் ஏத்துனீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. இனிமே வந்து நார்மல் ரொட்டீனுக்கு ஓரளவுக்கு தான் வந்திருக்கும். இன்னும் வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா, போன வெள்ளி இல்லாம போன வெள்ளிக்கு போட்டது தான் கோலம். இதுக்கப்புறம் இன்னும் வாசல்ல கோலம் கூட போடல. இப்போதைக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு. சீக்கிரமா இதுலருந்து மீண்டு வருவோம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.